இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு, தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கும் தேவ ஞானமும் அதை பெற்றுக்கொள்ளும் முறையும். பாகம் 2. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 15வது வசனம். என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். தேவனை பிரியப்படுத்துகிறதுல ஒன்று ஞானம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். நாம் சில காரியங்களிலே ஞான குறைவாய் நாம் நடந்தாலோ செய்தாலோ பேசினாலோ தேவன் துக்கப்படுவார் என்று நமக்கு தெரியவே தெரியாது. எப்பொழுதுமே தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது, how can I recognize that the Holy Spirit is grieved? ஆவியானவர் துக்கப்படுகிறாருங்கிறதை நான் எப்படி கண்டுகொள்ளுகிறது நீங்க கேட்கலாம். When you commit a sin, நீ ஒரு பாவம் செஞ்ச உடனே உன் சமாதானம் இழக்கும். அந்த சமாதானம் இழந்துட்டு அவர் துக்கப்பட்டிருக்காருன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் நீ ஞானக்குறைவா பேசிட்டா கூட டக்குன்னு சமாதானம் போகும். அவர் துக்கப்பட்டிருக்கிறாரு. அதனாலதான் எபேசியர் 4:30 மீட்கப்படுகிற நாளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கான். ஆண்டவர், நீ எதை கேட்கிறியோ கேட்கலையோ, நீ அவர்கிட்ட ஞானத்தை மட்டும் நீ கேட்டு ஜெபித்தீனா அதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். எல்லாம் கவனிக்க வேண்டாம். தாவீது ராஜாவுடைய மகன் சாலமோன், தாவீது மரித்த பின்பு அந்த ஸ்தானத்திற்கு ராஜாவாகிறான். ஆண்டவர் கேட்டார் அவன்கிட்ட, அதுவும் சொப்பனத்தில், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. நல்லா கவனிங்க. சாலமோன் கேட்டது தேவனுக்கு உகந்த பிரியமாயிருந்ததா. வாசிப்போமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதே என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேளு. 8-10 வசனங்கள். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் தான் அவனை ராஜாவா நியமிக்க சொன்னவர். ஆண்டவரே, நீர் தானே என்னை ஏற்படுத்தி இருக்கிறீர், எனக்கு என்ன தேவைங்கிறது உமக்கே தெரியுமேன்னு சொல்லி இருக்கலாம். அவருக்கு தெரியும். அவன் என்ன சொல்றான்னு பார்க்கிறாரு. இந்த ஜனங்களை என்னால நடத்த முடியாது ஆண்டவரே,
அதற்கு ஒரு ஞானம் வேணும். அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, ஒரு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க. வாசிப்போம். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. இல்ல கவனிங்க, இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்ததாய் இருந்தது. வாசிப்போம். ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. இப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, நீ ஞானத்தை கேட்ட, ஞானத்தை தந்தேன்னு சொல்லி அப்படியே முடிக்கல. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அப்படின்னா அவன் கேட்ட அந்த காரியம் அவரை எவ்வளவு மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும். எல்லாம் கவனிக்க வேண்டும். அது மாத்திரம் சொல்லல, இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் தருவேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்கள் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருக்க மாட்டான். அப்ப ஆண்டவர் இந்த ஞானத்தை கேட்கறதுல எவ்வளவு பிரியமாயிருக்கிறார். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். சாலமோனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தவர் நம்மிடத்திலும் அதை எதிர்பார்ப்பார். நீ கேட்க மாட்டியா? யாக்கோபின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தாலும் சொல்றாரு? உன்னைய நீ ஞானின்னு நினைச்சிட்டினாலே நீ ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தாலும் சொன்னா, நீ தேவ சமூகத்தில் போய் எனக்கு ஞானமே இல்லை ஆண்டவரையும் சொல்லும் பொழுது அதுல தாழ்மை இருக்கிறது. எல்லாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட தேவ உறவை வைத்து சொல்லுகிறேன். அவர் சமூகத்தில் போய் எது கேட்கிறதா இருந்தாலும் உன்னை 0 ஆக்கி கேளு, உன்னை 0 ஆக்கிட்டு கேளு. நீ எதை கேட்கிறியோ அதை தருவாரு. நீ எதை கேட்கிறியோ அதை தருவாரு. அது உனக்கு ஆச்சரியமா இருக்கும். நீ எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறியோ அவர் உன்னால உன் கரத்தை பிடித்து அவர் நடத்துவார். ஏன்னா பரிசேயன் ஆயக்காரன் ஜெபிக்க போறான். அங்க பரிசேயன், நான் தசமபாகம் செலுத்துறேன்,
நான் உபவாச ஜெபம் பண்றேன், நான் இந்த ஆயக்காரன மாதிரி இல்லை, அப்படிதான் சொல்லி ஜெபிக்கிறான். ஆனா ஆயக்காரன் வானத்துக்கும் கண்ணை ஏறெடுக்க துணியாம மார்பிள் அடிச்சுட்டு, ஆண்டவரே பாவியாகி என் மேல கிருபையாயிரான். அவன் அல்ல. யாரு சொல்றாரு? பரிசேயனை, நியாயத்தை தெரிந்தவனை, வேத பிரமாணத்தின்படி நடக்கிறவனை. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக சென்றான். யார சொன்னாரா? பாவிய. அப்படின்னா அவருடைய சமூகத்தில் உன்னை பெருமையாக்கு. அவருடைய சமூகத்தில் அழு. நீ அழுதுட்டீனா மனதுருகிடுவார். அவர் கொடுக்கிற ஞானம் உனக்கே ஆச்சரியமா இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். உன்ட இருக்கிற ஞானம் போயிட்டுங்கிறத நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? உன் இருதயத்தில் ஒரு கசப்பு, உன் இருதயத்துக்குள்ள ஒரு வெறுப்பு, உனக்குள்ள இருக்கிற ஞானம் போயிட்டுன்னு அர்த்தம். நீ பரிசுத்தவான்களுக்கு விரோதமா நீ பேசின அடுத்த செகண்ட் உன் ஞானம் போயிடும். எல்லாம் கவனிக்க வேண்டும். அது போயிட்டுங்கிறது உனக்கு தெரியவே தெரியாது. உன்ட பழகிறவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. உன்னோட கூட பழகுகிறவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கு அதை கண்டுபிடிக்க முடியாது. அந்த ஞானம் போயிட்டுங்கிறத கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத வேத வசனத்தை வைத்து தான் சொல்லுகிறேன். அனுபவத்தில் சொல்லலை, அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. வசனத்தை வைத்து சொல்லுகிறேன். தாவீதுக்கு ஏன் அவன் செய்த பாவமே தெரியல? ஞானம் போயிட்டு. அதிக புத்திமான். தேவன் அவன் மீது வைத்த திட்டம் தரிசனம் நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நாத்தான் அனுப்பி சொல்ல வைக்கிறாரு. இல்லைன்னா தாவீது பரலோகத்துக்கு போயிருக்கவே மாட்டான். நாத்தான் சொன்ன பொழுது கூட அவனைத்தான் சொல்றான்னு அவனுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? ஞானம் போயிட்டு. அதனால ஞானமே இல்லாம தேவன் சொன்ன சட்ட திட்டத்தின்படி அவன் நாளத்தனியா கொடுக்கணும்ட்டான். அவன் வாய் பிறப்பின்படியே நடந்துருச்சு. அவன் எப்படி சொன்னானோ சொன்னது மாதிரி 4 பிள்ளைகளை இழந்தான். ஒருத்தன் வெட்டி செத்தான். நல்லா கவனிக்க வேண்டும். நேச்சுரல் மரணம் கிடையாது, காலி பண்ணலாம். அம்னோனை அப்சலோம் கொன்னா, அப்சலோமை யோவாபு கொன்னா. அப்படி 4 பேர் அவன் பிள்ளைகள் இறந்தாங்க. நீ ஞானத்தை இழக்கும் பொழுது நீ நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும்.
அது யாருக்குமே தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், அதை நம்ம ஞானத்தை இழந்துட்டோம்னா ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தா யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவனாய் தேவனிடத்தில் கேளுங்க. அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த உலகத்தில் வாழணும்னாலும் ஞானம் வேணும். நீ பரலோகத்தில் போய் வாழணும்னாலும் ஞானம் வேணும். நீ தேவனை பிரியப்படுத்தணும்னாலும் ஞானம் வேணும். அதிகமாக நாம் ஞானத்தை தேவனோடு உள்ள உறவுல தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டுடைய சமூகத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு காத்திருக்கிறியோ அவர் சொல்லிக் கொடுப்பாரு. இயேசு கிறிஸ்துவை எடுத்தீங்கன்னா மார்க் 1:35 படி அதிகாலையில் போய் ஜெபிக்கிறாரு. மத்தேயு 14:23 படி சாயந்தர நேரத்தில் போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 6:12 படி ராத்திரி முழுவதும் போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 5:16 படி வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபிக்கிறாரு. மத்தேயு 26:36 படி கெத்சமனேல போய் ஜெபிக்கிறாரு. லூக்கா 23:34 சிலுவையில கூட ஜெபிக்கிறாரு. அப்படி ஜெபிக்கிறதுனால சகலத்தையும் கர்த்தரிடத்துல கற்றுக்கொள்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 49:50, நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, நான் எதுவுமே சுயமா நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன பேசணும் என்ன சொல்லணுங்கிறது அவர் எனக்கு சொல்லி தருவாரு. அதுதான் நான் பேசுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 16வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாயிருக்கிறது. எப்படி என்னை அனுப்பினவருடையதுன்னு சொல்றாரு? ஒன்று ஜபத்தில் கற்றுக்கொள்கிறாரு, இரண்டாவது வேத வசனத்தின் மூலமும் கற்றுக்கொள்ளுகிறாரு. எப்படி வேத வசனத்தின் மூலம் கற்றுக்கொள்ளுகிறாரா? யோவான் 7வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது யூதர்கள், இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அந்த வசனம் அவருக்கு ஞானத்தை கொடுக்கிறது. அவருடைய கட்டளைகள், அவருடைய கற்பனைகள் ஒவ்வொன்றும் நீ பரலோகத்தை சுதந்திரிக்கக்கூடிய ஞானத்தை கொடுக்கும். அதைத்தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 119 97 இருந்து 101வது வசனம் வரைக்கும் அந்த கற்பனைகளிலும் கற்பனைகளிலும் வேதத்தை வாசிக்கிறதும் ஏன் பிரியமாக இருக்கிறேன்னா சத்துருக்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக்குனாராம், முதியோரை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக்குதான் அந்த வசனம். நல்லா கவனிக்க வேண்டும். காலையிலே
எழுந்து போகிறாரே, எதற்காக? கற்றுக்கொள்ளுகிறதற்காக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானே நாவை தந்தருளினார். இலை படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானின் ஞானத்தை கொடுத்தாராம். பாருங்க, அங்க அவர் தான் சொல்லி கொடுக்கிறார். வாசிப்போம். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக் கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். It's a beautiful experience, glorious experience. Waiting upon the Lord in His presence to hear His voice. ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் நீ எப்படி நடக்கணும் சொல்லிக் கொடுப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சொல்லிக் கொடுக்கிறாரு. இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல கல்விமானின் ஞானத்தை கொடுக்கிறாரா. காலைதோறும் எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவனை போல கவனிக்க செய்கிறாரா. அவர் ஜபத்திலேயே அடுத்த நாள் யார் யார் வருவான், என்ன கேள்வி கேட்பான், நீ எப்படி பதில் சொல்லணுங்கிறத அங்க சொல்லி கொடுத்துருவாரு. சீசர்களை கூட இயேசு அவரா தெரிந்து கொள்ளல. 12 சீசர்களை தெரிந்தெடுக்கிறதற்கு ஒரு ராத்திரி முழுவதும் காத்து கிடக்கிறாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12-13. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராத்திரி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு, பொழுது விடிந்த பொழுது ஜெபித்த உடனே சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அங்க வாங்கிட்டு வர்றாரு. அவர்களை தெரிந்து கொண்டது இவர் இல்ல, பிதா. நல்லா கவனிக்க வேண்டும். அவர்கிட்ட குற்றம் கண்டுபிடிக்க சுத்தி அலைஞ்சி கழுகு கண்ண மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்? அங்கிருந்து வாங்கிட்டு வர்றாரு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 20வது வசனத்தில் இருந்து, அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுகாரரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். எப்படி அவரை குற்றப்படுத்தி பிலாத்து முன்னால கொண்டு போய் நிறுத்தினான். அது நிமித்தம் அவர் சாகணும். அவர் ராத்திரியே என்ன பதில் சொல்லணுங்கிறத வாங்கிட்டு வந்து நிற்கிறாரு.
வாசிப்போம். அவர்கள் வந்து, போதுகரே, நீர் நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்றும் முகதாட்சிணியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். அவரை முதல்ல டாப்ல தூக்குறான். அவரை டாப்ல தூக்கிக்கிட்டு நயவஞ்சகமா கேட்கிறான். வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து. அவருடைய தந்திரம், அதுதான் ஞானம். வாட் இஸ் wisdom? உன்கிட்ட பேசுறவன் எந்த நோக்கத்தில் பேசுறான் அதை கண்டுபிடிக்கிறது தேவ ஞானம். நீ தேவ சமூகத்தில் அதிகமாக காத்திருந்தீன்னா எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாரு. அது ஆச்சரியமா இருக்கும். அது ஆச்சரியமா இருக்கும். அவளுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? என்னை ஏன் சோதிக்கிறீர்கள்? ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். ராயனுடையது. அதான் விஷ்ணுங்கிறது. அந்த கேள்வி கேட்கிறாள், இது யாருடையதுன்னு. அவங்க வாயிலே கறந்து அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவாரு. வாசிப்போம். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். நல்லா கவனிங்க. உன்னை குற்றப்படுத்துகிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். நீ மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். நீ எந்த அளவுக்கு நீ ஆண்டவர்கிட்ட நெருங்கி வருகிறியோ, நீ எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு நீ தேவனோடு கூட உறவு வைத்து உறவாடி கொண்டிருக்கிறியோ, நீ நடந்தாலும் குற்றம்பா, நீ பேசினாலும் குற்றம்பா, நீ உட்கார்ந்தாலும் குற்றம்பா, நீ எழுந்தாலும் குற்றம்பா. அதுக்கு தான் தேவ ஞானம் வேணாம். ஹவு டு ரியாக்ட். குற்றப்படுத்துகிறவருக்கு முன்பாக நீ எப்படி நடக்கணும்? அவரை எதுக்காக கேட்டான்? தேசாதிபதி முன்னால போய் அவரை குற்றவாளியா நிறுத்துறதுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து, அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவிடத்திற்கு கொண்டு போய், இவன் தானே கிறிஸ்து என்னப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றம் சாட்ட தொடங்கினார்கள். இல்ல கவனிங்க, அத்தனையும் ஃபால்ஸ் அக்யூசேஷன்ஸ். வாசிப்போம். பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். அப்பொழுது பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் ஜனங்களையும் நோக்கி, இந்த மனுஷனிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை என்றான். என்னது? இந்த மனுஷனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணல. ஏன்னா அவர் யூதருடைய ராஜான்னு தான் சொல்றாரு. பிலாத்து ஸ்தானத்தில் உள்ள ராஜான்னு சொல்லலை. யூதனுக்கு அவனுக்கும் சம்பந்தம் கிடையாது, பிலாத்துக்கும். உங்களுக்கு ஒரு நியாயப்பிரமாணம் உண்டு, உங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி நீங்கள் அவரை தண்டிக்கலாம் சொல்லுவான். எல்லாம் கவனிங்க. அது மாத்திரம் இல்லை,
அவர் ஏரோதருடைய எல்கைக்குள்ளவர்னு தெரிஞ்ச உடனே அங்க அனுப்புவான். அது குறித்து அவன் சொல்கிறான் 13வது வசனத்தில் இருந்து. பிலாத்து பிரதான ஆசாரியர்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, ஜனங்களை கலகத்துக்கு தூண்டி விடுகிறவனாக இந்த மனுஷனை என்னிடத்தில் கொண்டு வந்தீர்கள். நான் உங்களுக்கு முன்பாக விசாரித்த போது இவன் மேல் நீங்கள் சாட்டுகிற குற்றங்களில் ஒன்றையும் நான் இவனிடத்தில் காணவில்லை. உங்களை ஏரோதிடத்திற்கும் அனுப்பினேன், அவரும் இவனிடத்தில் குற்றம் காணவில்லை. ஏரோதிடத்தில் அனுப்பினேன், அவரும் இவரிடத்தில் குற்றம் காணவில்லை. மரணத்துக்கு ஏதுவாக இவன் ஒன்றும் செய்யவில்லையே. அதுதான் என் சாட்சி, அதுதான் சாட்சி. என் ஆண்டவர் பெற்ற சாட்சி. குற்றம் இல்லாதவரை தான் சிலுவையில் அறியணும். நாங்க 21வது வசனம். பிலாத்து இயேசுவை விடுதலையாக்க மனதாய் மறுபடியும் அவர்களிடத்தில் பேசினான். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். சிலுவை அறையும், சிலுவை அறையும். திரும்பி சொல்றான், வாசிப்போம். அவன் 3ஆம் தரம் அவர்களை நோக்கி, ஏன் இவன் என்ன பொல்லாப்பு செய்தான்? மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் இவனிடத்தில் நான் காணவில்லையே. ஆகையால் நான் இவனை தண்டித்து விடுதலையாக்குவேன் என்றான். எவ்வளவு விடுதலையாக்க முயற்சி செய்கிறான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியுது பொறாமையினால் செய்கிறாங்க. எப்படி இயேசு குற்றமற்றவராக இருந்தார் தெரியுமா? அங்க பிதாவோட லிங்க் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. கல்வியமான ஞானத்தை கொடுக்கிறாரு, எப்படி பேசணும்னு சொல்லி கொடுக்கிறாரு. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கல்விமானின் ஞானமா, அந்த ஞானத்தை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டுமே. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 3வது வசனம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை வேதபாரகம் பரிசனாவரத்தில் கொண்டு வந்து நடுவில் நிறுத்திட்டானுங்க. கையுமையுமா பிடிச்சு கொண்டு வந்து நிறுத்துறான். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தின்படி அவ கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டும். அப்படின்னா அந்த நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குதோ அதுபடி செய்யுங்கன்னு சொல்லிட்டா பிதா இவரை அனுப்பின நோக்கம் நிறைவேறாது. அதே நேரத்தில் அந்த மோசேயுடைய நியாயப்பிரமாணம் இவர் மரணத்தில் தான் சிலுவையில் அறையப்படுது. அது வரைக்கும் அதுக்கு ஜீவன் இருக்கிறது. இவளை யாரும் கல்லெறிய கூடாதுன்னு சொல்லிட்டா நியாயப்பிரமாணத்தை, பிதா கொடுத்த நியாயப்பிரமாணத்தை மீறினவராக ஆகிடுவார். அதனால தான் குற்றம் கண்டுபிடிக்க அல்ல. கவனிங்க, வாசிப்போம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவன் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. ஏன் உடனே பதில் சொல்லல? கேட்ட உடனே சொல்லலாமே. இன்ஸ்டன்ட் டெசிஷன், இன்ஸ்டன்ட் ரிப்ளை, இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் தப்பா வரும். நல்லா கவனிக்க வேண்டும். எந்த வார்த்தையை அவர்களிடத்தில் சொல்லணும்.
இன்னைக்கு நான் அநேக இதில் நம்ம அவசரப்பட்டு வாயை உளறிடுறோம். விளைவுகளை சந்திக்கணும். அது ஞானத்தை இழந்துட்டோன்னு அர்த்தம். நிதானமாக காத்திருக்கணும். சில காரியங்கள்லாம் நீ தேவ சமூகத்தில் வச்சு ஆலோசனை கேட்கணும். உடனே முடிவு எடுக்கிற பொழுது நீ தான் விளைவை சந்திக்கலாம். அப்போ ஆண்டவர் நிதானமாக இருக்கிறாரு. ஓயாம கேட்குறான், என்ன சொல்றீரு, என்ன சொல்லுகிறீரு. அப்புறம் சொல்றாரு, உன் நியாய பிரமாணத்தின்படி நீ கல்லெறியலாம், ஆனா ஓன்ட்ட பாவம் இல்லைன்னா நீ கல்லெறி. வாசிப்போம். அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு. என்னது மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு? அவர் அங்கதான் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவருக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம் உண்டு. அந்த அபிஷேகம் அவன் செஞ்ச பாவத்தை அவனுக்கு உணர்த்தது. அவன் செஞ்ச இல்லைன்னா வேதத்தில் அவங்க பாவத்தை எழுதினார்னு சொல்லியிருக்கோம். அவன் என்ன எழுதினான்னு தெரியாது. அவர் ஏதோ எழுதிட்டு இருக்கிறார். ஆனா அவருக்குள்ள ஒரு விசேஷித்த அபிஷேகம். உனக்கு ஆண்டவர் ஒரு விசேஷ அபிஷேகம் கொடுத்தாருன்னா நீயா கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனாவே உளறிடுவான். இப்ப அவங்களுடைய மனசாட்சி அவங்களை குற்றவாளியா தெரியுது. இவ்வளவு விபச்சாரி சொன்ன நம்மளும் விபச்சாரக்காரன் தானே. அப்ப கல்ல தூக்குன உடனே அவர் சொல்லிடுவாரு, முதல்ல உங்களுக்குள்ள கல் எறிங்க, அப்புறம் அவன் மேல எறியலான்னு சொல்லிடுவாரு. அவன் மனசாட்சியில் கடிந்து கொள்ளப்பட்டு போயிடுறான். அதுக்குதான் அது பேர் தான் ஞானம். அங்க வாங்கிட்டு வர்றாரு. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டினார்கள். அவரோ மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அதுல எவ்வளவு ஞானம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. நல்லா கவனிங்க. அவர் மேல் அநேக குற்றங்களை சாட்டி அவரை மாறுத்தரம் ஒன்று சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுதும் உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அப்போதான் அவர் தன்னை நீதிமான காட்டல. அவர் வாயை திறக்கலைன்னா இட்ஸ் a wisdom of God. அதை தேவன் சொல்லி கொடுத்திருப்பாரு. வாசிப்போம். அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். இவ்வளவு குற்றம் சுமத்தியும் இவர் வாயை திறக்கலைன்னா இவர் நல்ல மனுஷன்பா. இவர் நல்ல மனுஷன். God knows where to talk, where not to talk. எங்க பேசணும், எங்க பேசக்கூடாது. இதே பிலாத்து தான் கேட்டான், நீ யூதருடைய ராஜாவா? நீ சொல்லுகிறபடிதான். அதுக்கு அவனுக்கு சம்மதமே கிடையாது. அவன் பயமெல்லாம் அவர் ஸ்தானத்தில் இவன் வந்துருவாங்கிறது தான்.
அவர் யூதருக்கு மட்டும் ராஜா இல்லை, அகில உலகத்துக்கு அவர் தான் யார் ராஜா. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையும் நம்ம பேசும்போது நம்ம வார்த்தை எடுபடாது. நீ என்னத்தை சொன்னாலும் குற்றம் சாட்டுகிறோம், குற்றம் சொல்லிட்டு தான் இருப்பான். அமைதலாக இருந்துட்டா அது உன்னை நிரபராதியாக காட்டும். அதனால பிலாத்து ஆச்சரியப்படுகிறான். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் ஏன் ஞானத்தை எதிர்பார்க்கிறார்? இட்ஸ் அ ட்ரெஷர். விஸ்டம்ங்கிறது ட்ரெஷர். நீ பரலோகத்துக்கு உள்ள போகணும்னா ஞானம் வேணும். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பூமியின் தோளிலே நித்திரை பண்ணுகிறவர்கள் ஆகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். நல்ல கவனிங்க. கடைசி நாட்களில் நித்திய ஜீவனுக்கும் நித்திய நிந்தைன்னா நரகத்தை சொல்லுகிறது. பரலோகத்துக்கும் நரலோகத்துக்கும் போகிறதுக்கு எழுந்திருப்பாங்களாம். சொல்லிட்டு தான் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தை உடனே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். ஏன் ஞானவான்களை குறித்து சொல்ல பரலோகத்துக்கு போகிறதற்கு ஏன் தேவன் ஞானத்தை எதிர்பார்க்கிறார்? அந்த ஞானத்தில் என்ன அடங்கி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டாம். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நல்ல கவனிக்க வேண்டும். அவனுக்குள்ள ஞானம் இருக்குங்கிறத சாதாரணமான நல்ல நடக்கை அல்ல. வேதம் சொல்லுகிறது ஞானத்திற்குரிய சாந்தத்தோடு. ஞானம் உள்ளவனுக்கும் ஞானம் இல்லாதவனுக்குள்ள வித்தியாசம். ஞானம் உள்ளவன் ஷார்ட் டெம்பரா இருக்கவே மாட்டான். ஞானம் உள்ளவன் ஷார்ட் டெம்பரா இருக்கவே மாட்டான். ஞானம் இல்லாதவன் தான் ஷார்ட் டெம்பரா இருப்பான். ஞானம் இருக்கிறவனுக்கு கோபம் வரும். அவன் கோபமே வராத சாந்த சொருபின்னு நினைச்சிடாதீங்க. கோபம் வரும். அந்த கோபத்தை அவனுக்கு இருக்கிற ஞானம் சாந்தத்தில் அமைக்கிறான். அப்ப அவனுடைய அதை நல்ல நடக்கையில காமிப்பான். அந்த நல்ல நடக்கைங்கிறது தீமை செய்தவனுக்கும் நன்மை செய்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். தாங்கள் செய்கிறது என்னது? கோபப்பட்டாரா? கோபப்பட்டாரா? அந்த ஞானம் என்ன குணத்தை எல்லாம் உனக்கு கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிட வேண்டும். யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம்.
பரத்தில் இருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும். சுத்தம் ஞானம் இருந்தா நீ பரிசுத்தமா இருப்ப. பரிசுத்தவான்களிடத்துல நீங்க ஞானத்தை பார்க்கலாம். அவன் பரிசுத்தவானா இல்லையாங்கிறத அவன் ஞானத்தை வச்சு நீ கண்டுபிடிச்சுக்கோ. முதலாவது அது சுத்தம் உள்ளதாயோ, பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும். என்னது நற்கனிகளா? ஞானம் உள்ளவன்ட்ட கனி இருக்குயா. நல்லா கவனித்துக்கிட வேண்டும். ஞானம் உள்ளவன்ட்ட கனி இருக்கும். அந்த கனியையும் நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். ஞானம் உள்ளவனுக்கு எப்படிப்பட்ட கனி இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் இருந்து, அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியை எதிர்த்து நிற்க, ஸ்தேவானுக்குள்ள ஞானத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். பொய் சாட்சி துணிகரமாய். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். நல்ல கவனிங்க. ஏன் இதெல்லாம் சொல்றான்? அவனை கோபப்படுத்த. ஆண்டவர் யாக்கோபையும் யோவானையும் எருசலேமில் போய் இடம் பார்த்துட்டு வாங்கப்பான்னு அனுப்புகிறாரு. அவனுங்க இயேசுவுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டான். சமாரியாவில் போய் வந்தா என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே எலியா செஞ்சது மாதிரி நான் வானத்திலிருந்து அக்கினி இறக்கிட்டுமா? லூக்கா 9வது அதிகாரம் 51லிருந்து 56 வரைக்கும் வாசித்தீங்கன்னா நான் சொன்ன சம்பவம் இருக்கும். இயேசு சொன்னாரு, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு வரலப்பா, ரட்சிக்கிறதுக்கு வந்தாரு. அந்த ஞானம் எப்படி உன் கோபத்தை சாந்தமாய் மாற்றும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண் நோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவன் முகம் தேவதூதனுடைய முகத்தை போல இருக்கு. அது சாந்தத்தை குறிக்கிறது. அவன் கோபத்தை அப்படியே சாந்தமா மாத்திருச்சு. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிற எவனோ அவன் சாந்தத்திற்குரிய, வேதம் அப்படிதான் சொல்லுங்க, தன் கிரியைகளை நல்ல நடக்கையில காட்டுறான். சாந்தத்திற்குரிய. அப்போ இந்த ஸ்தேவான் எப்படி அந்த சாந்தத்திற்குரிய நல்ல நடக்கையில காட்டினான்? அது ஞானம்.
55, 56, 7வது அதிகாரம் 55, 56. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். நல்ல கவனிங்க. A beautiful vision. திறந்த கண்ணில் தரிசனம் இல்லை, அது பேரு. அவன் தரிசனம் எல்லாம் பார்க்கல, திறந்த கண்ணில் பார்க்கறான். எதையுமே பார்க்காம இயேசுட்ட வந்து எலியா செஞ்சது மாதிரி வானத்திலிருந்து அக்கினி இறக்கட்டுமா? இவன் சொல்ல முடியும். இவன் சொன்னா நடந்துரும். ஆனா அந்த ஞானம் வந்து சாந்தத்திற்குரிய நல்ல நடக்கையில கிரியைகளை காட்டுமா? இந்த நல்ல நடக்கைங்கிறது என்னது? 58வது வசனம், அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல் எறிந்தார்கள். அவனை கல்லெறியறாங்க. 60வது வசனம், அவனோ முழங்கார் படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதீரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். நல்ல நடக்கை, நல்ல நடக்கை. நல்ல கவனிங்க. இந்த ஞானம் உனக்கு கனியை கொடுக்கும். If you don't have fruit, you won't have wisdom. எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். ஞானம் மகிமையான கிரீடத்தை சூட்டும். கடந்த வாரம் பார்த்தோமே, நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனமும் 9வது வசனமும், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள், அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது உன் தலைக்கு அலங்காரமான முடியை கொடுக்கும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். அது மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டும். என் இயேசுவுக்கு சூட்டிச்சுதான். இயேசு சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனம், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். எங்க உட்கார்ந்திருக்காரா? பிதா பக்கத்துல, சிங்காசனத்துல. அப்ப சிங்காசனத்துல கிரீடம் இல்லாம உட்கார முடியாது. ஞானம் மகிமையான கிரீடத்தை உனக்கு சூட்டுன்னு சொல்லப்படு. என் ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை சூட்டிச்சான்? சங்கீத புஸ்தகம் 21வது சங்கீதம் 3வது வசனம், உத்தம ஆசீர்வாதங்களோடு நீர் அவருக்கு எதிர்கொண்டு வந்து அவர் சிரசில் பொற்கிரீடம் தரிப்பிக்கிறீர். நீ மேல போகும்போது உன்னுடைய ஞானமே உனக்கு பொற்கிரீடத்தை கொண்டு வந்து சூட்டும். அல்லேலூயா.